வெளிப்படுத்தின 2:4. அல்லேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. போன வாரம் பார்த்த அதே மெசேஜோட கண்டினியூட்டி, அதாவது அதோடைய தொடர்ந்துதான் அந்த மெசேஜ் நம்ம எடுக்க போறோம். போன வாரம் நம்ம எபேசு சபையை குறித்து பார்த்தோம், அப்படித்தானே? எபேசு சபையை குறித்து நாம் பார்த்தோம். அல்லேலூயா. எபேசு சபை எந்த காலகட்டத்துக்குரியது எழுதி வச்சிருக்கிறீங்களா? கிபி 30 இருந்து கிபி 100க்குள்ள உண்டான அந்த சபை காலகட்டத்தை தான் நம்ம இந்த எபேசு சபை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த எபேசு சபைக்கு 8 விதமான நற்பண்புகள் உண்டு. அதுல 2 நற்பண்புகளை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அதுக்கு அந்த சபைக்கு ஒரு குறை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் என்ன குறை அப்படின்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்ற உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. ஆதி நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய். இதே பிரச்சனை அந்த சபை, அதாவது எபேசு சபைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம சபைக்கும் அது உண்டு. ஆமென். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆதியில ஆரம்ப காலகட்டத்துல நாம் கர்த்தரோடு இருந்த அந்த அன்பு ஐக்கியம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? இல்ல, நம்மளே ஒத்துக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அந்த அன்பு ஐக்கியம் இன்னைக்கு நமக்கு இடத்துல இல்ல. அப்போ அதை ஒரு குறைவாய் வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு இல்லை அப்படின்னு ஒரு குறையாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆதியில் அந்த அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் அன்பு செலுத்தினாங்க அப்படின்னா, அந்த அப்போஸ்தலருக்கு 2 கட்டளை கொடுக்கப்பட்டது. போன வாரம் பார்த்ததுதான், திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 2 கட்டளை கொடுக்கப்பட்டது. ஒன்று, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும், அதாவது எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதயா முழுவதிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க முதல்ல பலனடைய வேண்டும். இந்த உலகத்திற்கு சாட்சியாக, அதாவது மற்ற ஜனங்களுக்கு நீங்க ஒரு சாட்சியாக வாழ வேண்டும். இது முதல் கட்டளை. 2வது கட்டளை, அநேக ஜாதிகளை நீங்கள் சீஷராக்கி, நீங்க எப்படி ஒரு சீஷத்துவ அனுபவத்தில் இருக்கிறீங்களோ அதே போல மற்ற ஜனங்களையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஆமென். இந்த 2 கட்டளையை அந்த சபைக்கு சொல்லப்பட்ட கட்டளை. அந்த கட்டளை அவர்கள் நிறைவேற்றினார்களா என்றால் நிறைவேற்றி முடிச்சாங்க. அப்படித்தானே பார்த்தோம் போன வாரம். அவர்கள் கடைசி வரையும், அதாவது அந்த கிபி 100க்குள்ள உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆமென். உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷம் கொண்டு போகப்பட்டதுக்கு அந்த 12 பேர் தான் அடித்தளமா இருக்கிறாங்க. அவர்கள் மூலியமாக அநேக சபைகள் உண்டாக்கப்படுகிறது. அவர்கள் மூலமாக உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆமென். அப்ப இயேசு அவர்கள் கொடுத்த கட்டளையை அவர்கள் சரியாக நிறைவேற்றி முடித்தார்கள். அப்ப முதல் 100 வருஷத்துக்குள்ள உலகம் முழுவதும் சுவிசேஷமும் அறிவிக்கப்பட்டது. அந்த 100 வருஷத்துக்குள்ள அப்போஸ்தலராகிய 12 பேரும் மரிக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி மரிக்கிறார்கள்? அதுல ஒருவர் யோவான் மாத்திரம்தான் இயற்கையாக மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். மற்ற அத்தனை பேருமே இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் அத்தனை பேரும் இரத்த சாட்சியாக அவர்கள் மரித்தார்கள். அந்த இரத்த சாட்சியா மரிக்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா, தேவன் மீது கொண்டிருந்த அன்பு இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம இன்னைக்கு அவருக்காக இரத்த சாட்சியா மரிப்போமா? யோசிக்கிறோம்ல, நம்மள கண்டிப்பா யோசிக்கிறோம். அவருக்காக போய் இரத்த சாட்சியா மரிக்கிற அளவுக்கு அப்போ நமக்குள்ள அந்த அன்பு முழுமையான அன்பு இல்லை. ஆமென். ஆதி, அதாவது பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆமென். 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைக்கு நிகராக புதிய ஏற்பாட்டுல, அதாவது கிருபை பிரமாணத்துல இயேசு 2 கட்டளை தான் சொல்றாரு. அது என்னன்னு வாசிக்கலாமா? மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30-31 வசனம். மார்க்கு 12, 30-31 வசனங்கள். டக்குன்னு எடுக்கலாமே, ஸ்பீடா. ஆமென். அல்லேலூயா. 2 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செலுத்தணும்? அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கற்பனை, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். இந்த 2 கற்பனைக்குள்ள மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகளுமே அடங்கும். நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்து மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 10 கட்டளையுமே எதுக்குள்ள அடங்கும்? இந்த 2 கட்டளைகளுக்குள்ள அடங்கும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவம் என்பது அன்பினால் கட்டப்பட்டது. இயேசு இந்த உலகத்துல வந்ததன் நோக்கமே அன்பை இந்த உலகத்துல போதிப்பதற்காக வந்தார். ஆமென். நாமெல்லாம் பாவிகளாக இருக்கும் பொழுது இயேசு இந்த உலகத்துல தன்னுடைய ஜீவனை வந்து இந்த உலகத்துல ஒரு ஜீவ பலியாக கொண்டு வந்து கொடுத்தார். அப்படித்தானே? எப்போ, அதாவது அந்த காலத்துல இருந்த அந்த 12 கோத்திரங்கள் இருக்கு இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரமும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த காலம். அப்ப இந்த பாவத்தின் பிடியில இருக்கும் பொழுது தேவனானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக இந்த உலகத்துல நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, இந்த உலகத்தில் இருந்து நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்தில் மீட்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே ஜீவ பலியாக கொடுத்தார். ஆமென். அதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான், தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம். அல்லேலூயா. அப்ப தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக இந்த உலகத்திலே ஒப்பு கொடுத்தார். உங்களிடமிருந்து அவர் எதிர்பார்க்கிறதும் அந்த ஒரே ஒரு அன்பை மாத்திரம்தான். அல்லேலூயா. அதுவும் எப்படி நேசிக்கணும்னா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும். நீங்க ஒரு ஜெபிக்கும் போது கூட உங்களுடைய முழு பலத்தோட நீங்க ஜெபிக்கணும். ஆமென். அந்த முழு இருதயத்தோடும், உங்களுடைய இருதயம் முழுவதும் தேவனை நோக்கி மாத்திரம் இருக்கணும். இங்க உட்காந்துட்டு மத்தியானம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வீட்டுல என்ன குழம்பு, என்ன சாம்பார், என்ன சிக்கன், மட்டன், அதை யோசிச்சுட்டு கூடாது. நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டுல ஜெபிக்கும் போது மட்டும், வீட்டுல ஜெபிக்கும் போது அப்படித்தான், உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது மொபைல் எடுக்கணும்ன்றது, உட்காந்து எவனாவது மெசேஜ் அனுப்பிச்சானா, இல்ல இடையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில போன் அட்டன் பண்ணி நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன் கூப்பிடுறேன்னு சொல்றது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. உங்களுடைய முழு இருதயமும் எதை நோக்கி இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த 1 மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரம் சரி, 1/2 மணி நேரமோ முழுமையா அவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அந்த டைம்ல எல்லாம் மொபைல் என்ன பண்ணக்கூடாது? மொபைல சைலண்ட்ல போட்டு ஓரமா வச்சிடணும். அப்ப நம்முடைய அந்த முழு இருதயமும் கர்த்தரை நோக்கி, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த முழு இருதயமும் தேவனோடு ஒன்றி இருக்கும். அல்லேலூயா. அப்ப முழு இருதயம், உடைய முழு சிந்தனை, உடைய முழு பலம், உடைய முழு ஆத்மா, ஆமென், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவும் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அந்த முழுமையா உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து அவர் மீது அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பு உங்களை முழுமையான ஒரு மனுஷனாக, உங்களுடைய ஆத்மாவை இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக சேர்க்கக்கூடிய உங்களை தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ அவர் வேற எதுவுமே கேட்கல, எனக்கு வந்து பெரிய உங்களுடைய ஆஸ்தி எல்லாம் எழுதி வை, உங்களுடைய தென்னந்தோப்பு எழுதி வை, இல்ல மாந்தோப்பு எழுதி வை, அப்படி எதுவுமே அவர் கேட்கல. அல்லேலூயா. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆஸ்திக்கே ஒரு பாட்டை கூட இருக்கு, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அல்லேலூயா. உங்களுடைய ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ உங்களுடைய சொத்து பத்தியோ அவர் கேட்கல, உங்களுடைய உள்ளத்தை கேட்டார். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட அந்த அன்பினால் கட்டப்பட்டதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ உங்க மேல ஏதோ ஒரு குறை சொல்றாரு ஆண்டவர். நீங்க ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அதாவது ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவனோடு கொண்டிருந்த அந்த அன்பு, அந்யோன்யம், அந்த ஐக்கியத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு குற்றத்தை சுமத்துகிறார். எல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல? அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப நீ அதுல இருந்து நீ மீண்டும் திரும்ப வந்து என்னை நேசிக்க சொல்லிதான், அதுதான் என்ன ஆதி அப்போஸ்தல சபை இதுல எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, நாம அதுல எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம 2ஆ பார்க்க போறோம். ஆதி அப்போஸ்தல சபை இதுல எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 6:5. அப்போஸ்தலர் 6:5. அந்தியோகியா பட்டணத்தான நிக்கோலோவையும், அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிக்கோலோ.
அடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதே 2ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 2:6. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அதே 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். ஆமென். யார் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னா, இன்னைக்கு கிருபை உபதேசம்னு ஒண்ணு இருக்கு. கிருபை உபதேசம் என்னது? கிருபை உபதேசம் அப்படின்னா இயேசு நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அதை மன்னிக்கிறார் அப்படிங்கறதான் கிருபை உபதேசம். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். எப்போ அப்படின்னா, முதலாக நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை ஒரு புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக இந்த உலகத்துல கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவம், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவம், அந்த பாவத்தை நிமித்தம் நமக்கு வந்த சாபம் எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், நான் சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், சத்தியம் இதுதான் நான் உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் செய்யக்கூடிய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரா? அல்லேலூயா. தெரியாம செஞ்சுட்டா கர்த்தர் கண்டிப்பா மன்னிப்பார். ஆண்டவரே, நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து மண்டியிடும் பொழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் நம்மளுடைய கதரும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஆனா செஞ்ச பாவத்தையே திரும்ப 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 செஞ்சுட்டு போய் அவர் பாதத்துல உட்கார்ந்து மன்னிச்சிருங்கன்னு கேட்டா அவரும் என்ன பண்ணிடுவாரு? ஒரு குறிப்பிட்ட தான் நம் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், அதை அறிக்கையிட்டு நான் பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அவர் பாதத்துல நம்ம மண்டிடும் பொழுது அவருடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த கிருபை உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எவ்வளவு பாவம்னாலும் செஞ்சுக்கலாம், என்ன பாவம் செஞ்சாலும் இயேசுனுடைய ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம், கிருபையின் உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் இந்த உலகத்துல அந்த உபதேசம் இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, இந்தியாவுல இருக்கு. அல்லேலூயா. ஆனால் அது அந்த உபதேசம் என்னது? அந்த உபதேசத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா வெறுக்கிறார். அல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். அல்லேலூயா. அந்த போதகத்தை கை கொள்ளக்கூடியவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். அப்போ நாமளும் அதை கை கொண்டா நம்மளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெறுப்பார். அப்ப நான் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் சொல்லும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்மளை வெறுப்பார். ஆமென். அப்ப இந்த உபதேசம் இது யாரு ஆக்சுவலா அப்படின்னா, இந்த நிக்கோலாய் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, பந்தி விசாரிப்புக்காக இந்த 12 அப்போஸ்தலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த 12 அப்போஸ்தலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இந்த நிக்கோலாய் மதஸ்தனும் ஒருத்தன். அப்ப அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு உபதேசம், ஒரு கள்ள உபதேசம் வந்துருச்சு. ஆமென். ஆனா இந்த கள்ள உபதேசம் முதல் அது 30 கிபி 30ல இருந்து 100க்குள்ள இல்ல. ஏன் அப்படின்னா, அந்த எபேசு சபையில 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அதாவது நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் உன்னிடத்தில் இல்லைன்னு சொல்றாரு. அதாவது நான் வெறுக்கிறத நீ என்ன பண்ற? வெறுக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் இல்லைன்னு அர்த்தம். இது 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதே 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சபைக்குள்ளே அதை கை கொள்ளுகிறவர்கள் இந்த சபைக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அதாவது அப்போஸ்தலர் காலத்துக்குரிய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த மக்கள் உள்ள வரும்போது, சபை காலம் வரும் பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த போதகத்தை கை கொள்ளுகிறவர்களாக மாறுகிறார்கள். அதை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். அப்ப வேதம் சொல்றது கரெக்டா பிடிச்சு பாருங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்ற குறை உன்னிடத்தில் உண்டு. அப்ப ஆதி அப்போஸ்தலர் காலம்
ரொம்ப கர்த்தருக்கு பிடிக்கக்கூடிய பிரியமான காரியங்களை செய்யறாங்க. ஆனால் அவருக்கு பின்பாக வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் அதற்கு எதிரான காரியங்கள், கர்த்தருக்கு அருவருக்கக்கூடிய காரியங்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை கை கொள்ளும் பொழுது தேவன் அவர்களை விட்டு அருவருக்கிறார், அவர்களை தூர விலக பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆதியை கொண்டிருந்த அன்பை விட்டாயினா அந்த அப்போஸ்தல காலத்துல இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடு அவர்களுக்குள்ளே வருகிறது. சபை காலம் மாற மாற அடுத்த ஜெனரேஷன் வர வர அவர்களுக்குள்ளே உபதேசம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப அந்த காலகட்டத்துல இருந்தா நம்ம இப்ப வந்திருக்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட 2025. அப்ப அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கிபி 30 100க்குள்ளே உருவாக்கப்பட்ட அந்த சபையிலிருந்து வளர்ச்சி அடைந்து வந்ததுதான் நாம. ஆமே. அப்ப நமக்குள்ள எப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது? அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் தேவனை எப்படி நேசித்தார்கள், தேவனோடு எப்படி அவர்கள் சஞ்சரித்தார்கள், அவருடைய சத்தியத்தை எப்படி கைகொண்டார்களோ அதே மாதிரிதான் நாமளும் இருக்கிறோமா, இல்ல அதுல இருந்து விலகி இருக்கிறோமா, மாறுபாடுள்ள சந்ததியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய சிந்தனையில அப்படிப்பட்ட ஒரு மாறுபாடான சிந்தனை நமக்குள்ள இருக்குதா? அப்போ ஆரம்ப காலகட்டத்துல அந்த அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்ட 2 கட்டளைக்கு நம்ம முதல்ல பார்த்தோம். ஆத்தும ரட்சிப்பு, நம்ம பலனடைந்து மற்றவர்களுக்கு நாங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், அடுத்த ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில கொண்டு வர வேண்டும். அந்த 2 விஷயம், அந்த 2 கட்டளையும் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவாங்க. ஒரு 10 பேர் வரிசையா நிப்பாங்க. இந்த பக்கம் திரும்பி பாக்குறான்னு வச்சுங்களேன், 10 பேர் நிப்பாங்க. அந்த கடைசியில் உள்ள ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா அந்த முன்னாடி உள்ளவங்கள்ட்ட ஒரு விஷயத்த நடிச்சு காமிப்பான். அப்போ அடுத்தவங்க முன்னாடி உள்ளவங்களுக்கு நடிச்சு காமிக்கணும், அப்புறம் முன்னாடி உள்ளவங்க நடிச்சு காமிக்கணும். இப்படி நடிச்சு காமிக்கும் பொழுது அந்த கடைசி உள்ளவங்க கடைசியா நடிச்சு காமிப்பாங்க. அப்ப முதல் உள்ளவங்க நடிச்சு காமிச்சதுக்கும் அந்த கடைசியில் உள்ளவங்க நடிச்சு காமிச்சதுக்கு என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி விளையாண்டது இல்லையா? பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு சபையில ஆரம்ப காலகட்டத்துல அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம், அப்போஸ்தல காலத்துல என்ன நோக்கத்திற்காக அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைய காலகட்டம் கிட்டத்தட்ட இந்த 2025 வரும் பொழுது டோட்டலா மாறி இன்னைக்கு சபை வேற ஏதோ சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், டூரு, நிறைய விஷயங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. ஆரம்ப காலகட்ட சபையில இருந்த அந்த ஆத்தும ரட்சிப்பு இன்னைக்கு அநேக சபைகளே இல்லை. அல்லேலூயா. ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். முதல்ல என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தின் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதல் சபையுடைய நோக்கம். ஆனா அந்த சபையுடைய நோக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக சபைகளிலே இல்லை. அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்கள், உனக்கு நல்ல காரு வரும், நல்ல வீடு வரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களை சொல்லி 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 நம்மளுடைய சிந்தனையை மாற்றிக் கொண்டிருக்க உபதேசங்கள் தான் இன்னைக்கு சபையில அநேகம் உண்டு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்திலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து ஆதி அப்போஸ்தல சபை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய சிந்தனை முழுமையாக இருக்குமே ஆனால் நாம இன்னுமே கர்த்தருடைய வருகைக்காக நாம் தயாராக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நாம அந்த ஆரம்பத்துல அந்த சபையுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லுவதை நாம் வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 15:8. லூக்கா 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டான். இல்லையா? வீட்டுக்குள்ள தொலைச்சிட்டா. அவங்க வீட்டுல கரண்ட் கிடையாது, விளக்குதான். விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த வெள்ளிக்காசை பத்திரமா தேடி கண்டுபிடிச்சு அந்த வெள்ளிக்காசோட சேர்த்து வச்சுட்டான். இல்லையா? இது என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு மணமகன் ஒரு மணமகளை அதாவது அவங்கள திருமணத்திற்காக நிச்சயம் முடிப்பதற்காக தன்னுடைய தான் சம்பாதிச்ச பணத்திலிருந்து 10 வெள்ளிக்காசை அந்த மணமகள் கையில கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய முறைமை, இப்பவுமே அது மாதிரி இருக்கு.
அந்த மணமகன் என்ன பண்ணா தன்னுடைய விலைக்கிரயமாக ஒரு 10 வெள்ளிக்காசை அந்த மணமகள் கையில கொடுத்துட்டு வந்துருவாரு. கொடுத்துட்டு அது நிச்சயம் பண்ண மாதிரி அந்த பொண்ணை வந்து அவர் நிச்சயம் பண்ணிட்டார். நிச்சயம் பண்ண பிறகு இவர் வந்து தன்னுடைய மனைவிக்காக ஒரு வீட்டை கட்டுவதற்காக போயிடுறாரு. அவர் அந்த காலத்துல வீடு கட்டினா தான் கல்யாணமே பண்ணி கொடுப்பாங்க. அப்ப வீட்டை வந்து கட்டிட்டு அவர் எப்ப வீடு கட்டி முடிக்கிறாரோ அப்ப மீண்டும் வந்து அந்த மணவாட்டியை அழைச்சிட்டு போயிடுவாரு. திருமணம் பண்ணி அந்த வீட்டுல அழைச்சிட்டு கொண்டு போய் அந்த வீட்டுல வச்சுக்குவாரு. இல்லையா? அப்போ இது 10 வெள்ளிக்காசு எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா அந்த 10 வெள்ளிக்காசையும் அந்த மணமகள் அந்த பெண்ணானவள் பத்திரமா அதை வச்சிருக்கணும். அதை ஒண்ணு தொலைச்சிட்டா கூட அந்த மணமகளை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. இது வேண்டாம், இது வந்து பொறுப்பற்ற பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அப்போ அந்த அந்த மணமகள் அந்த 10 வெள்ளிக்காசை எப்படி வச்சிருப்பாங்க, ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க. அப்போ அது வந்து மிஸ் ஆயிடக்கூடாது, ஏன்னா மணமகன் வர்ற வரையும் அதை பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது, தன்னுடைய மணவாளன் எப்பொழுது திரும்ப வருவார் நம்மை கூட்டிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மணவாட்டிட்டு இருக்கும். அப்படித்தானே? அல்லேலூயா. அவர் வீடு கட்டுறதுக்கு 1 மாசம் ஆகலாம், இல்ல 5 மாசம் ஆகலாம், இல்ல 1 வருஷம் ஆகலாம், இல்ல 2 வருஷம் ஆகலாம். அவர் வீடு கட்டுற அந்த வீட்டை பொறுத்து இருக்கு. ஆமே. அவர் அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு இப்ப வர்றேன்னு சொல்லிட்டும் போக மாட்டாரு. அவர் எப்ப வேணாலும் திரும்ப என்ன பண்ணுவாரு, எப்ப வேணாலும் திரும்ப வருவாரு. அந்த காலத்துல எல்லாம் மொபைல் கிடையாது, ஒரு லெட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது, கம்யூனிகேஷன் எதுவுமே கிடையாது. அப்ப அவர் எப்ப வருவாருங்கிற எதிர்பார்ப்போட அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த 10 வெள்ளிக்காசையும் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய மணவாளனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமே. அல்லேலூயா. அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க, எப்ப வேணாலும் வருவாங்க. அவங்க வரும்போது, மணவாளன் வரும்பொழுது இந்த மணவாட்டியானவள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஆயத்தம் அப்படின்னா அந்த மணவாட்டிக்குரிய அந்த ஆடை அலங்காரம் எல்லாம் செய்து தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும்னா, எப்ப தன்னுடைய மணவாளன் வருவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு மேல சத்தம் கேட்கறதுனால என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை தன்னுடைய மணவாளன் தான் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மணவாட்டியில இருதயத்துல இருக்கும். ஆமே. அப்ப ஏன் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தன்னுடைய மணவாளன் மீது கொண்ட நேசத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம். அல்லேலூயா. தன்னுடைய மணவாளன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பின் நிமித்தம், பாசத்தின் நிமித்தம் தன்னுடைய மணவாளன் எப்பொழுது வருவார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு கன்னிகை. அல்லேலூயா. அப்ப நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு. நம்மளாம் யாரு அப்படின்னா மணவாட்டி சபை. அப்படித்தானே? அல்லேலூயா. நாம எல்லாம் யாரு? மணவாட்டி சபை. நம்மளுடைய அந்த மணவாட்டி சபையை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி, இதோ நான் உன்னை வந்து என்னுடைய மணவாட்டியாக நான் என்ன பண்றேன், உன்னை தேர்ந்தெடுத்து நான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். அது என்ன சொல்லும் அப்படின்னா, என்னது, நமக்காக ஒரு ஆளை ஒரு பெரிய நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். புதிய எருசலேம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி முடித்தவுடன் நம்முடைய மணவாட்டி சபையாகிய நம்மை கூட்டிக் கொண்டு போகும்படியாக இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு எப்படி வரப்போறார்? தன்னுடைய தூதர்களோடும் எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். அப்ப அந்த எக்கால சத்தம் எப்பொழுது துணிக்கும் என்ற எதிர்பார்ப்போடு யார் இருக்கணும்? சபை இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அவருக்கு உரிய பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரம், அவருக்கு பிடிக்கக்கூடிய பரிசுத்தமான அலங்காரத்தோடு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அந்த கன்னிகை எப்படி தன்னுடைய மணவாளன் வந்து விடுவார் அப்படி என்ற எதிர்பார்ப்போடு தன்னுடைய நேசர் மீது, தன்னுடைய மணவாளன் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாளோ, அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய மணவாட்டி சபையாகிய நாமும் அவர் எப்பொழுது வருவார் என்ற எதிர்பார்ப்போடு, ஏக்கத்தோடு, அவர் எப்பொழுது வருவார் என்ற அந்த வழியை விழுவைத்து பார்க்கக்கூடிய கண்களோடு, ஆயத்தமாக்கப்பட்ட ஆடையோடு, அலங்கரிக்கப்பட்ட அந்த பரிசுத்த அலங்கத்தோடு, அவர் கொடுத்த நமக்கு ரட்சிப்பு என்ற அந்த இயேசுடைய இரத்தத்தை நம்முடைய கையில் கொண்டு அவர் எப்பொழுது வருவார் என்ற எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போமே ஆனால், இயேசு வரும்பொழுது நம்மளை அழைத்து செல்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம் இன்றைய சபை இயேசு வருவார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கோமா என்றால் என்ன? காத்திருப்பா, நம்ம காத்திருக்கோமா? இயேசு எப்போது வருவார் அப்படின்ற காத்திரும்ப நமக்குள்ள இருக்கா? அவருடைய எதிர்பார்ப்பு எப்ப வருவார் என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கா என்றால் என்னது? இல்லை. அல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 5:3.
உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம். என் வஸ்திரத்தை நான் கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையுடைய மனநிலைமை இதுதான். என்னது? தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி போட்டாங்களாம். அதாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை சபையானது இன்னைக்கு கலட்டி வச்சிருச்சு. அல்லையா? ஏன் அப்படின்னா, இயேசு இப்போ இந்த உலகத்தை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 2018 வருஷம் ஆச்சு. கிபி 33 இந்த உலகத்தை விட்டு அவர் போகிறார். கிட்டத்தட்ட சட்டத்தில் குறைய 2018 வருஷம் அவர் இந்த உலகத்தை விட்டு போய் 2018 வருஷம் ஆச்சு. அப்போ 2018 வருஷமா இன்னைக்கு சபை என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இயேசு வரப்போகிறான்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சபையானது அதற்கு ஆயத்தமாக இருக்கு அப்படின்னா என்ன இல்ல? ஆயத்தமாக இல்லை. அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலற்றி போட்டு விட்டது. அடுத்த பத்தினா, நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன். பாதங்களை கழுவுறேன்னு என்ன ஆச்சுன்னா, பாதத்துல போட்டிருந்த அந்த பாத ரட்சை, அதாவது செருப்பு, அதையும் கலட்டி போயிட்டு சொன்ன அம்மா. அப்ப அதையும் கலட்டிட்டு அவங்க என்ன ஆயிடுச்சாங்கன்னா, தன்னுடைய மணவாளன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்துல தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி விட்டுட்டு தன்னுடைய பாத ரட்சையும் கலட்டிட்டு அவங்க வேறு உடையும் போயிட்டாங்க. ஆமென். இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையும் அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு அசால்ட் ஆயிடுச்சு. இயேசு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு சபையில சுத்தமா இல்ல. இல்லையா? 2025 வருஷமா இப்படித்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு வருவார்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா இயேசு வந்த பாடலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய முழு சிந்தனையும் இந்த உலகத்துக்குள்ள போயிடுச்சு. உலகத்தின் ஆசீர்வாதங்கள், வீடு கட்டணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், இது மாதிரி உலகத்தின் ஆசீர்வாதங்களிலே நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் இருக்குதே ஒழிஞ்சு, இயேசு எப்பொழுது வருவார், இயேசு எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு என்னை அழைத்து போவார், மனவாட்டியாகி நான் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய காலகட்டத்திலே சபையில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, உண்மையிலே அந்த மனவாட்டிக்கு, தன்னுடைய மனவாளன் கண்டிப்பாக வந்து விடுவார். ஏன்னா அவர் என்னை என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை விலைக்கிரயமாக என்னுடைய என்னை நிச்சயதார்த்தம் பண்ணி போயிருக்காரு. அப்ப மனவாளன் எப்படி என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா ஒரு நாள் வந்துடுவார். அப்ப அந்த எதிர்பார்ப்பு, மனவாளன் கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனவாட்டி சபையாக நமக்குள் வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பாக்குற அத்தனை அடையாளங்களை பாருங்களேன். நீங்க பாருங்க, உலகம் முழுவதும் எந்த நாட்டிலேயாவது சமாதானம் இருக்கா? இந்தியாவிலதான் கொஞ்சம் சமாதானம் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர். அல்லேலூயா. நம்ம நாட்டிலையும் ஒரு போர் பதற்றம். உலகம் முழுவதும் ஒரு சமாதான குலைச்சல்கள். ஒருத்தர் தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி ஒருத்தருக்கு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அல்லேலூயா. எந்த தேசத்திலையும் சமாதானமே இல்லை. எல்லா தேசங்களும் அணு ஆயுதங்களை கூட்டி கொண்டு போய் அந்த தேசத்துல சேர்த்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்? ஒரு 3ஆம் உலக யுத்தத்திற்கு நேராக இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகமே ஆல்ரெடி நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அநேகரும் சொல்றாங்க. அல்லேலூயா. ரஷ்யா ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்குது, அமெரிக்கா ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கு, இஸ்ரேல் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கு. உலகம் முழுவதும் எங்கேயுமே எந்த தேசத்திலையும் ஜனங்கள் அமைதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. அல்லேலூயா. இது 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த 3ஆம் உலக யுத்தம் வறுமையானால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க வல்லரசு வீழ்ச்சி அடைந்து புதிய ஒரு வல்லரசு உண்டாகும். ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் சொல்லிவிட்டு அந்த 10 நாடுகளுடைய கூட்டமைப்புல ஒரு புது வல்லரசு உண்டாகும். அந்த வல்லரசுடைய தலைவனாக ஆன்டி கிறிஸ்ட் வருவான். அல்லேலூயா. அது வெகு தூரம் இல்ல, ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நம்மளுடைய காலகட்டத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காலகட்டத்திலே நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப புதிய ஒரு வல்லரசு உருவாகும் பொழுது அந்த வல்லரசுடைய தலைவனாக ஆன்டி கிறிஸ்ட் வருவான். அந்த ஆன்டி கிறிஸ்ட் வருவதற்கு முன்பாக நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டி சபையை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் அதற்கு ஆயத்தமா இருக்குமா? நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாருங்க. அங்க பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், கொரோனா ஏற்கனவே போயிடுச்சு. கொரோனா ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. மலேசியாவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உயிரிழப்பு. இந்திய தேசத்துல கேரளாவில வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பக்கத்துல கர்நாடகா, 2-3 பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இது பரவி இருக்கிறதா சொல்றாங்க. நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கொரோனா என்ன, அது அடுத்த 2வது அலை கொரோனா உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது.
கொள்ளை நோய்கள், பெரிய 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 பூமி அதிர்ச்சிகள், அல்லேலூயா, பெரிய பெரிய இயற்கை பேரழிவுகளை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது அத்தனையும் வேதத்தை வாசிச்சு பாருங்க, மத்திய 24 அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்திற்குடைய முடிவுக்கும் வரக்கூடிய அடையாளங்கள் என்ன என்று அப்போஸ்தலர்கள் கேட்கும் பொழுது இயேசு சொன்ன அடையாளங்கள் இவையெல்லாம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனையுமே நமக்கு எழுதி நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, மணவாட்டி சபையாகிய நாம் தன்னுடைய மணவாளனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்ப தயாரா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்தவர்களாக, அந்த அந்த மணவாட்டி கலட்டி போட்டோம் இல்லையா, அந்த வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்தவர்களாக, பாத ரட்சியை தொடுத்தவர்களாக, என்னுடைய மணவாளன் எப்பொழுது வருவான் என்று அவரை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களாக நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் வருகையிலே அவருக்கு முன்பாக நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. அப்ப நம்ம தயாரா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சோதிச்சு அறிஞ்சே இருக்கணும். நான் தயாரா இருக்கிறேன்னா, என்னுடைய ரட்சிப்புல ஏதாவது குறைவு இருக்கா, என் குடும்பத்தின் ரட்சிப்புல ஏதாவது குறைவு இருக்கா, என்னுடைய பக்கத்துல என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, பிள்ளைகளோட ரட்சிப்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா, இன்னும் அவருக்குள்ள ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே சுத்திகரித்து, நம்மை நாமே ஆராய்ந்து, நம்மை நாமே தயார்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வருகையிலே நாம் காணப்படுகிறவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம் வருகையிலே காணப்படுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய நோக்கமே அதுதான். சபை உருவாக்கப்பட்டு சபையில நாம் வந்திருக்க காரணம் என்ன? வருகையிலே இயேசு கிறிஸ்துவோட அவருடைய 2ஆம் வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் காணப்படாத பட்சத்துல என்ன நடக்கும் பாருங்க. 5வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகவே நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். ஆமென். அதாவது தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ ஆராய்ச்சி பண்ணணுமா? நமக்கெல்லாம் தெரியும். கண்டிப்பா நான் முன்னாடி இருந்த, அதாவது ஆதியில் கொண்டிருந்த அன்பை நான் எந்த சூழ்நிலையில் நான் விட்டு வந்தேன் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். அதாவது தேவனிடத்தில் நான் ஒரு அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறேன். அதுக்கு பதிலாக தேவனிடத்தில் செலுத்த வேண்டிய அன்பை இன்னைக்கு நான் வேற யாராவது நான் செலுத்திட்டு இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் மீது செலுத்த வேண்டிய அன்பை இன்னைக்கு நான் வேற யார் மீதும் நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன். அது மனுஷராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம், வேற ஏதோ இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களாக கூட இருக்கலாம். அதை நோக்கி என்னுடைய சிந்தனை இருக்கிறது. ஆமென். அப்ப நான் என்ன நிலைமையிலிருந்து எதற்காக நான் விலகி போனோனோ அந்த நிலையை அறிந்து மீண்டும் நீ ஆதி காலத்துல கொண்டிருந்த அன்பை, அதே கிரியைகளை நீ செய்வாயாக என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆதி காலத்துல நீ எப்படி தேவனோடு நெருங்கிய உறவோடு இருந்தாய், எந்த அளவுக்கு உன்னுடைய கிரியைகள் இருந்தது, அந்த சபைக்கு வர்ற நேரமாக இருக்கட்டும், சபைக்காக எழுந்து ஓடுகிறதா இருக்கட்டும், மற்ற ஜனங்களுக்காக நீங்க அதிகமாக பிரயாசப்படுறதாக இருக்கட்டும், மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதாக இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, இது மாதிரி கர்த்தருக்குரிய காரியங்கள் மீது எந்த அளவுக்கு நம்ம நாட்டமாக இருந்தோமோ அந்த கிரியைகளை மீண்டும் செய்ய சொல்லி நமக்கு வேதம் உத்தரவு கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படி நீ செய்யாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, உன் மீது இருக்கக்கூடிய உனக்காக வைக்கக்கூடிய இந்த விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன். அந்த விளக்கு தண்டைனா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விளக்கை கொளுத்தி, ஒரு விளக்கை நம்ம பத்த வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம கொண்டு போய் மரக்காலுக்குள்ள கொண்டு போய் வச்சு அந்த மரக்காலை வச்சு மூடி வைக்க மாட்டோம், அல்லது கட்டில் கீழே கொண்ட மறைச்சு வைக்க மாட்டோம். அது எங்க வைப்போம்னா, இது மாதிரி ஒரு உயரமான ஸ்டாண்டு, அதைதான் விளக்கு தண்டுன்னு சொல்றாங்க. உயரமான ஸ்டாண்டை வச்சு அதன் மேல கொண்டு போய் அந்த விளக்கு வைப்போம். அப்பதான் அந்த இடம் முழுவதும் இந்த வெளிச்சம் பரவும். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை அந்த இருக்கக்கூடிய அந்த விளக்கு தண்டை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அந்த வெளிச்சம் போயிடும். போகாது மீன்ஸ் அதை ரொம்ப ஒரு இடத்துல ஓரமா கொண்டு வச்சிருவோம். அந்த வெளிச்சம் அந்த இடம் முழுவதும் பரவாது. அல்லேலூயா. அதே போலதான் நம்மையும் நமக்குள்ள பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை வைத்து, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்மை பிரகாசிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு, நம்முடைய ஊருக்கு, நம்முடைய வீதிக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு நாம் பிரகாசிக்கும்படியாக நம்மை ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்காக கர்த்தர் ஒரு விளக்கு தண்டை கொண்டு நம்மை உலகத்துல அநேகர்களுக்கு பயன்படும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமா இல்லையா?
ஆமா, நம்ம அநேக ஜனங்களுக்காக பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கு தண்டின் மீது நம்மை ஒரு விளக்காக வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த இடத்துல பயன்படலைன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல அந்த விளக்க வச்சதுக்கான நோக்கம் என்ன? அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் போகணும். ஒரு இடத்துல ஒரு வீட்டுல உங்களை கொண்டு போய் ரட்சிப்பதற்காக வைச்சதன் நோக்கம் என்ன? உங்கள் மூலமாக அந்த ரட்சிப்பு அந்த குடும்பத்துக்கு பரவணும், உங்க வீதிக்கு பரவணும், உங்க அந்த ஊர் முழுவதும் பரவ வேண்டும். உங்கள் மூலமாக ரட்சிப்பு அநேக ஜனங்களுக்கு போக வேண்டும். அல்லேலூயா. அந்த வேலை நீங்க செய்யல அப்படின்னா அந்த விளக்கு தண்டை உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியை நான் உங்களிடத்துல எடுத்து போடுவேன். அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடமே தெரியாம போயிடும். அல்லேலூயா. சபைக்கு வருவீங்க, ஒரு ஆளோட ஆளா ஒரு பேருக்காக சபைக்கு வந்துட்டு போவோம், சும்மா வீட்டுல ஜெபம் பண்ணுவோம் ஒரு பேருக்காக. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் அக்கினி வெளியில வேலை செய்யாது. நல்லா பாத்துருக்கீங்களா? கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ஒரு சில புரஜாதியாருக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். பாத்துருக்குமா இல்லையா? நமக்கு வேலை செய்யற இடத்துல இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளை பார்க்கும் போதே ஒரு எரிச்சல் அவங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவிக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவிக்கும் ஒத்து வராது. ஒரு எரிச்சல் அவங்களுக்கு உண்டாக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், அந்த அக்கினி, அதை பார்க்கும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆவிக்கு அதால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகத்தை எடுத்து போட்டுட்டா நீங்க என்ன ஆறீங்க? டம்மி ஆயிருவீங்க. ஒண்ணுமே ஒரு பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்றால் உங்களிடமிருந்து அந்த விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தள்ளப்படக்கூடாது. நமக்கு கொடுத்த வேலையை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்துக்கு நாம் வர வேண்டும். அல்லேலூயா. 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், நல்லா திரும்ப சொல்லலாமா? சபைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், நல்ல சத்தமா காதுள்ளவன். அப்பா நமக்கெல்லாம் என்ன இருக்கா இல்லையா? இது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம சில பேர்ல திட்டுவோம், ஏதோ தெரியாம இடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுங்க, ஏன்னா கண்ணை எங்கடா வச்சுட்டு வந்து கேட்போம், கண்ணு இருக்கா இல்லையான்னு கேட்போம். அப்படித்தானே? கேட்க வேண்டாமா? திட்டுவோம். அதே மாதிரிதான் ஆவியானவர் சபையை பார்த்து சொல்றாரு, உனக்கு காது இருந்தா என்ன பண்ண கேளு. அப்ப நமக்கெல்லாம் காது இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடக்கூடாது. இந்த காதுக்குள்ள போகக்கூடிய இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போய் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்ட அதே கட்டளை தான் கர்த்தருடைய வார்த்தையுடைய காதுகளிலே போகும் பொழுது அது இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்கு பேருதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகணும். நான் பழைய மனுஷனாகவே இன்னும் நான் இருக்கக்கூடாது. அதே செய்யக்கூடிய அதே தேவையில்லாத காரியம், தேவையில்லாத பாக்குறது, அதே பாவத்தின் அடிமைத்தனத்திலே நாம இருக்கும் பொழுது நாம் கேட்கக்கூடிய இந்த வார்த்தை இந்த இருதயத்துக்குள்ள போகலன்னு இருக்கும். அப்படித்தானே? இந்த வார்த்தை இங்க போய் அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுது. இந்த காது இருந்தும் என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் காதுல போகுது, நான் கேட்கிறேன் அப்படின்னா அந்த வசனம் நமக்குள்ள இருதயத்துல போய் இந்த இருதயத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். போன வாரம் நான் இருந்ததை விட இந்த வாரம் நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரு புது மனுஷனாக நான் மாற வேண்டும். இன்னைக்கு கேட்ட சத்தியம் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கேன். ஒரு வசனத்தை கேட்கிறேன், ஒரு சத்தியத்தை கேட்கிறேன். அந்த சத்தியம் நீ வாழ்க்கையில ஒரு கிரியை செய்யல அப்படின்னா இந்த 2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்தது வேஸ்ட்னு அர்த்தம். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய இருதயம் வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க மனுஷன் மட்டும்தான் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உடம்பு மட்டும்தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாம் வேற ஏதோ நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நீங்க இங்க கேட்கக்கூடிய சத்தியம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய சிந்தனையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாற்றத்தை கொண்டு வருமையானால் அதை கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த என்ன போராட்டம் இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும். அதை ஜெயிப்பீர்களானால், ஜெயம் கொள்வீர்களானால் உங்களுக்கு பரதீசி மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கும் பொழுது, ஜெயம் பெறும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனி அது எங்க இருக்கு? பரதீசி மத்தியில் இருக்கான்.
பரதீசு எங்க இருக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய 7 வானங்கள்ல ஒரு வானம் தான் அந்த பரதீசின் மத்தியில. ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஆரம்பத்துல எங்க இருந்துச்சு தெரியுமா? எங்க இருந்துச்சு? ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருந்துச்சு? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2:9 வாசிங்க. ஆதியாகமம் 2:9 சீக்கிரம். ஆதியாகமம் 2:9. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எங்கன்னா? பூமியிலிருந்து. இந்த பூமி ஏதேன் தோட்டமாகிய அந்த பூமி, இந்த பூமியில இருக்கக்கூடிய ஏதேன் தோட்டத்துல அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனி இருக்கக்கூடிய அந்த மரத்தையும் ஜீவ விருட்சத்தை அந்த கனியை தரக்கூடிய மரத்தையும் ரெண்டுமே இந்த உலகத்தில் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இந்த உலகத்துல உண்டு பண்ணின அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டிய ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் எதை வந்து புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசித்ததன் நிமித்தம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இப்ப எங்க போயிடுச்சு? பரதீசின் மத்தியில் போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்பட்டு இப்ப எங்க இருக்கு? பரதீசின் மத்தியில் போயிடுச்சு. அப்ப அதை நான் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நான் ஜெயிக்கிறவனாக, ஜெயம் பெறுகிறவனாக நான் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்கள்லாம் அதை ஜெயித்தார்களா? நம்ம கடைசி இந்த ஒரு வார்த்தை மட்டும் நாம் பார்த்துட்டு முடிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27-28 வசனம். மத்தேயு 19, 27, 28 வசனம். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். அந்த கேள்வியைத்தான் அந்த பேதுரு கேட்கிறாரு. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய எதிர்பார்ப்பு ஆலயத்துக்கு வரும்போதும் சரி, ஜெபத்துல உட்காரும் போதும் சரி, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவரே என்ன தருவீங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலருக்கும் இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் எதை விட்டுட்டு வந்தான்? வலையை விட்டுட்டு வந்துட்டான். வலையை விட்டு தன்னுடைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வர்றான். அப்ப நான் உங்களை பின்பற்றமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட 12 கோத்திரங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனத்தை சுற்றி 12 சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கும். அந்த சிங்காசனத்தில் யார் இருப்பான்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள் வந்திருப்பார்கள். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின 20:4. அல்லேலூயா. அங்க சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம், இயேசு சொன்ன வார்த்தை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நிறைவேறுகிறது. அங்க யார் உட்கார்ந்திருக்கா அப்படின்னா 12 அப்போஸ்தலர்களும் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அல்லேலூயா. நமக்காக இயேசு கிறிஸ்து ஒரு நகரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நகரத்துக்கு பேர் என்ன? புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேம் நகரத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நகரத்திற்கு ஒரு அஸ்திபாரம். அப்ப இந்த பில்டிங் கட்டணா என்ன இருக்கணும்? முதல்ல அஸ்திபாரம் போடணும். அப்ப அந்த 12 அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த 12 அஸ்திபாரத்திற்கு நாமங்கள், பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த புதிய எருசலேம் என்ற அந்த நகரத்தினுடைய 12 அஸ்திபாரங்களுக்கு அவருடைய நாமம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். யாரு? 12 அப்போஸ்தலர்கள் இயேசு அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையை நிறைவேற்றி ஜெயித்தார்கள். ஜெயம் பெற்றவர்களுக்கு இயேசு என்ன நான் தருவேன் என்று சொன்னாரோ அதை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சபை இயேசு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார். அல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு நாம் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்தில் வீட்டிற்கக்கூடிய தேவனுடைய சமூகத்திலே நாம் இருப்போம். நமக்கு தேவையான அந்த கனி நாம் புசிப்பதற்காக ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நாம் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மணவாட்டி சபை நாம் அப்படித்தானே? மணவாட்டி சபை நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்ற எதிர்பார்ப்போடு, யார் எதிர்பார்ப்போடு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த வஸ்திரம், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு யார் தயாராக அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திலே அவர்களுக்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. 7வது அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசி பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு கையிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அவருக்கு முன்பாக ஓசன்னா ஓசனா என்று ஒரு மிக பெரும் திரள் கூட்டம் நிற்கிறான். அல்லேலூயா. அது எண்ணிக்கை அடங்காத கூட்டமாக இருக்குதான். எண்ணவே முடியலையா அந்த கூட்டம்? எப்படிப்பட்ட கூட்டமா? எண்ணிக்கை அடங்காத கூட்டம். அந்த கூட்டத்தை இத்தனை பேர் அப்படின்னு எண்ணி சொல்ல முடியல. அது யார் என்றால் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைதான் அதுக்கு முன்பாக நிற்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை எண்ணில் அடங்கா கூட்டத்துக்குள்ள நாம் ஒருத்தனா இருக்கணுமே கூடாதா? நாமளும் அங்க என்ன பண்ணணும்? அந்த திரள் கூட்டத்துக்குள்ள நாமும் இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இந்த திரள் கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் என்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய கூட்டம், காத்திருக்கக்கூடிய சபை, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அந்த தேவனுக்கு முன்பாக, சிங்காசனத்திற்கு முன்பாக அந்த எண்ணில் அடங்கா கூட்டத்தில் ஒருவராக நீங்கள் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? பரிசுத்தாவின் இடத்துல இருக்கிறார். அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொண்டு நீங்கள் பலப்படுங்கள். முதல்ல நீங்க பலப்படுங்க. உங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்க குடும்பத்தை பலப்படுத்துங்க. உங்களை சுற்றிக்கூடிய அநேக ஜனங்களை பலப்படுத்துங்க. அவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது அவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை அவர்களை சீஷராக்கியவர்களுக்கு ஞானம் சாதம் கொடுத்து உங்களுடைய கூட்டமாக நீங்கள் எப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பம் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி அநேக கூட்டங்களை கூட்டி சேர்த்து பரலோக ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு போகும்படியான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்.